ஒரே நிமிஷம். இவர் மைக் எடுத்தாலே வில்லங்கமா பேச போறாருன்னு அர்த்தம். பிரஸ் அண்ட் மீடியா சார் மேடம் ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. இல்ல வைரலா கண்டென்ட் வேணும், ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆகணும்னு கேட்டீங்கல்ல, ஹர்ஷனோட காஸ்டியூம் பாத்துக்கோங்க. இவர் ஒரு நடிகரோட தீவிரமான ஃபேனு. அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில மேபி கூடிய சீக்கிரம் ஓகே ட்ரெண்டிங் மேட்டர் ஓகேவா? Thank you sir. கூட பழகுன பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு தேங்க்யூ தலைவா. சூப்பர். ஆனா சந்தோஷமா இருக்கு ஹர்ஷத். இந்த நியூஸ் வந்து பயங்கர வைரல் ஆக போகுது. அதானே ஏதாவது வைரல் ஆகி அவனையா தூக்கி போட்டு வச்சா உங்களுக்கு சந்தோஷம். நேரம் கருதி ஒரே லைன்ல உன் ஸ்டைல்ல யூசுவலா டக்குன்னு சுருக்கமா முடிச்சிடல. ஒரே லைன்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லினா நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்காக. சோ ப்ளீஸ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இல்ல அது எனக்கு புரியல, நீங்க மட்டும் மேடை போடுறதுக்கு முன்னாடில இருந்து இங்க பேசிட்டு இருப்பீங்க, நாங்க வந்து ஒரே லைன்ல முடிக்கணுமா? அதாவது எல்லாருக்கும் கதை அக்காடா அக்கா அக்கா. ஓகேக்கா தேங்க்ஸ்டா. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கீங்களா? ஆஹா நடுவுல பாய் how are you பாய் ஆते मुझो को अच्छा பாய் ஹாய்மா ஹாய்மா ஹாய். உண்மையாலே திடீர்னு கண்ணு முன்னாடி ஏதோ சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல லைட் போட்ட மாதிரி இவ்வளவு லைட் இருக்கும்போது ஒரு படபடப்பு வருது. ஸோ ஆனால் முதல்ல இங்க வந்திருக்க நம்மளுடைய பிரஸ் மீடியா நண்பர்கள் அண்ணன்கள் சார்கள் மேடம்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே அதாவது அர்ஷதோ என்னப்பா என்ன ஏதோ கேக்குறாங்க. சூப்பர் சூப்பர். இருங்க இப்பதான் மெயின் பிக்சர். எல்லாம் போனை கையில வச்சிருக்கீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கேட்க அப்படியே ரீல்ஸா பரவிடணும். சரியா? நம்ம தான் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கணும். ஓகே. சோ அர்ஷதுக்கு நல்லாவே தெரியும், கிஷனுக்கும் யூசுவலா தெரியும். நான் இறங்கினாலே கான்ட்ரவர்சியா ஏதாவது பண்ணி விட்டுருவேன். அதுக்காக தான் என்கிட்ட மைக்க கொடுத்துருவாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தான் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஆளு, நாங்க கிடையாது. என்னப்பா நான் கான்ட்ரவர்சியாப்பா? பாத்தீங்களா? இல்ல பதில் அப்படி வரணும்னு ரெண்டு பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அப்படி வந்தாதான் எங்க விடுவீங்க அதானே? அப்படி சொல்லிருங்க. ஏன்னா அக்கா எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. தெரியும். ஓகே. சோ முதல் கேள்வி அதாவது படத்திலே இருக்கு. அதாவது 69 96 அது அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்கேன். என்னப்பா ரெண்டு காதலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? தனித்தனியாக உங்க பதில சொல்லுங்க. 69 காதல்னா என்ன, 96 காதல்னா என்ன? உங்க ரெண்டு பேரையும் பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் காதல். அதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். அதான் இருக்கிறதுலே புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஐயா நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துல எது காதல்னு தெரியல. அந்த தேடல தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. சூப்பர். அதாவது நிறைய படங்கள்ல நிறைய லவ் சீன்ஸ் வந்திருக்கு, நம்ம நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம். எனக்கு என்னன்னா சின்னதா லைட்டா ஒரு படத்தை வந்து இப்ப லைட்டா ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது குஷி படத்துல தம்மா தூண்டு இடுப்பு, அந்த இடுப்பு எவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுன்னு தெரியும். அது இது வேணாம், இந்த இடுப்பு இல்ல. அதாவது இப்ப என்னன்னா அந்த டயலாக வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க. அவர் ஏன் இடுப்பு பாத்துருக்காரா? எஸ் அப்படி வச்சு தெரியலையே ஐயா. தெரியலன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம். தெரிஞ்ச மாதிரி இப்ப இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணாங்கன்னா ஓகே. அது ஹீரோயின் நம்ம பண்ணலாம். ஓகே. அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே ஃபைன். 3 ஹீரோயின் இருக்காங்க. எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க? அது அவுட். நீங்க தாங்க. இடுப்பு நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க, யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஜஸ்ட் நம்ம படம் இப்ப ட்ரெண்டிங் ஆகும். நவம்பர் 7th ப்ரமோஷன் ஆரோமலே ஆறாம பேசிட்டு இருக்கேன். சோ 3 ஹீரோயின்ல சோ 3 ஹீரோயின் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல வருவாங்க, இன்னொருத்தர் காலேஜ்ல வருவாங்க, இன்னொருத்தர் படம் ஃபுல்லா வருவாங்க. இப்படிப்பட்ட 3 ஹீரோயின். இந்த 3 ஹீரோயின் எனக்கு இல்ல. அப்புறம் நான் இதுல பங்கேற்கணும். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா ஜஸ்ட் கிஷன் அப்படியே ஜோதிகா அளவுக்கு நீங்க யோசிச்சுட்டு அந்த டயலாக அப்படியே நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க. அவ்வளவுதான். ரெடி? நீங்க சவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டயலாக் ஆரம்பிச்சுவாங்க. ரெடி? ஏங்க எனக்கு இது நான் வேற ஏதாவது சரி வேற ஏதாவது சொல்லுங்க. பையன் பொண்ணு மேட்டர்னா நான் எப்படி பண்றது? இல்ல உண்மையாலே அவங்க இருக்காங்கல்ல சிவாத்மிகா, அவங்க வந்து ஜோதிகா மேமோட பயங்கரமான ஃபேன். சூப்பர். ப்ளீஸ் எங்களுக்காக ஹீரோயின் கூப்பிட்டுடலாமா? அவங்க பையன் பிறந்தா கூட ஜோன் பேர் வைக்கலாம்னு வச்சிட்டு இருக்காங்க. பையனா இருந்தா கூட பரவாயில்ல வச்சிருவோம், அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு.
ஜெஸ்ஸி. இல்ல வேணாம். Okay. நம்ம இப்படி வேணா பண்ணலாம். என்ன? லவ் வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஸ்டா வச்சுக்கலாம். Okay. ஹர்ஷத் வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேன். எத்தனை பேர் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சோ ஹர்ஷத் ப்ரோ வேணா எஸ்டிஆர் ஃபேனா இருக்கனா அதுல இருந்து ஒரு சீன் ஏதாவது ஒன்னு பண்ணுவோம். ஓகே. அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா? அப்படி போயிடலாமா? ஓகே ரெடி. ஆக மொத்தம் அந்த இடுப்பு டயலாக் சொல்ல முடியாதுன்றீங்க. சரி ஓகே. அவங்க மைண்ட் ஃபுல்லா இடுப்பு இடுப்பு இடுப்பு. ஐயா ஃபர்ஸ்ட் ஒரு வல்லவனா அவன் பாரு கீதா போடிங்கன்றா. ஜஸ்ட் வல்லவன்ல எவ்வளவோ உனக்கு அதுதான் வேணும்ல. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல அப்படி கூட சொல்லிருக்கலாம். தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா போறாரு போல. ஓகே நீங்க எஸ்டிஆர் மாதிரி டக்குன்னு ஏதோ ஸ்டார்டிங் என்ன வரும்? ஓகே ஏதோ சும்மா தலைவன் தான் தொண்டன் தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ பண்றேன். நீங்க இவங்கள பார்த்து சொல்லலாமா? வாங்க கீதா, வாங்க கீதா. இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே போலாமா? நீங்க எல்லாம் ரெடியா? யாரு ஆக்ஷன் நல்லா இருக்கு. தம்பி எனக்கு எதுவும் டயலாக் இல்ல. சரி ஜஸ்ட் குவைட்டா இருக்கு. ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. கத்தாடி இப்ப பறந்துருவேன். ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா ஆமா தம்பி ஸ்டார்ட் தம்பி. இல்ல நான் இவரை பார்த்தா சொல்லிக்கிறேன். வர மாட்டேங்கிறீங்க பார்த்தா. ரெடியா? ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா உடனே மத்த பசங்க போன மாதிரி இந்த லவ்வே இப்படிதான் இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி பண்ணிச்சியா? நான் லவ் பண்ணல தப்பு பண்ணல, யார லவ் பண்ணன்றதா தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு மத்த லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பசங்க மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். தம் அடிச்சு தம்மு என்ன சொல்லாரு? ஐயோ ஏதோ வருமே. சாரிப்பா தாடி வளர்த்துட்டேன். தேங்க்யூ டபு சார் ஃபேன். ஸோ டக்குனு மத்த லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வளர்த்துட்டு தம் அடிச்சு சரகடிச்சு சுத்திட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினைச்சு ஐயோ சார் அவ கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு கோர்ட் வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் போய் நிக்க மாட்டேன். சிங்கண்டி. இதெல்லாம் உண்மையாலே நீங்க எல்லாம் கே டிராமா பார்த்து வளர்ந்தவங்க, நாங்கெல்லாம் கேடிவி பார்த்து வளர்ந்தவங்க. எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு கேடிவில அப்படி மாத்தும் போது இந்த மாதிரி படம்லாம் ஒண்ணு அப்படியே நின்று பார்ப்போம். ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. அடுத்த ஸ்டேஜ் வேற வாய்ப்பு கிடைச்சுன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பக்காவா டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுறேன். வாவ் சூப்பர் சூப்பர். அதாவது என்ன பார்த்து நடுவுல எதுக்கு நீ பாஸ் விட்ட? இல்ல கை வந்தவன ஞாபகம் வந்ததும் மறந்துடுது. சரி எதுக்கு? அதுல இன்னொரு டயலாக் இருக்கு, ஞாபகம் இருக்கா? சும்மா லெஃப்ட்ல விட்டு ரைட்ல திரும்பிடும். ஆமா சரி அக்கா பண்ணலாமே. ஒரு ஃபீமேல் எஸ்டிஆர் ஃபேன். ஐயா நான் இப்போ இல்ல அவரே ரொம்ப அழகா பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான். சேது மாதிரி எனக்கு பண்ண வராது, விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ண வரும். நான் பண்ணலாமா? ஓகே ரெடி ரெடி ரெடி. மொத்த சேது வருது. அதான் இங்க வந்துருங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். சத்தியமா நான் நினைக்கல இவ்வளவு பேர் இருப்பீங்க நினைக்கல. வேற லெவல்ல இருக்கு எனர்ஜி. பொண்ணுங்களா ஜிம்முன்னு இருக்கிறீங்க, பசங்களா ஏன்டா கம்முன்னு இருக்கிறீங்க? சத்த பத்தல. லவ் யூ சொல்லுங்களா? ஸோ இந்த 6ஆம் மலை படம் நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பாத்துறீங்களா? தியேட்டர் போய் கண்டிப்பா பாப்பேன். சூப்பர். அதாவது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அக்கா மாதிரி முதியவர்கள் இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். ரொம்ப ஹாப்பியாச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. ஹஸ்கி டான்ஸா? சரி அப்ப எப்படி பண்ணிடுவோம், நம்ம படத்தோட பாட்டு போடுங்க, அதுக்கு ஹஸ்கி டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துடலாம். ஓகே சூப்பர். சோ டிஜே ப்ளீஸ்